இங்க தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல என்டிஏ கூட்டணி முழுமை பெற்று விட்டது, எல்லாரும் வந்துட்டாங்க, திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியா இந்த கூட்டணி உருவாயிருச்சு அப்படிங்கிற முழக்கத்தை அவங்க வைக்கிறாங்க. மறுபுறம் பிரேமலதா, ராமதாஸ், ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் இன்னும் ஆலோசனையிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால தாமதத்துக்கு என்ன காரணம்? இந்த கூட்டணி முழுமை அடைஞ்சிருச்சா? ஒரு கூட்டணி முழுமை அடையிறது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, ஒரு பகுதியிலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஒரு கூட்டணியின் மூலமாக எந்த கூட்டணியில் அவங்க சேர்றாங்களோ அந்த இடத்துல போய்ட்டு அது சேருது. ஸோ அதை வச்சுட்டு அவங்க வலிமை அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லலாமான்னா சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய பலம் தான் ஒரு கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த பலம். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், சில பாக்கெட்டில் வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸினுடைய பலம் அப்படின்றது நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும், அதுவும் இருக்குது. அது ஒன்று. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த கூட்டணியோ இல்லை இந்த கூட்டணி சார்ந்த கட்சிகளோ தமிழ்நாட்டு மக்களிடையே வந்துட்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அப்படின்றது தான் இங்கே அடிப்படை. வெறும் கட்சி கணக்கு பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த அடிப்படையிலேயே வந்துட்டு இந்த தேர்தலெலாம் முடிவாக போகிறதில்ல. அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒரு அரசு இருக்குது, இந்த அரசு இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன சாதிச்சுது, இதில் நாம் பெற்ற பலன் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. ஏற்கனவே இருந்த அந்த அரசு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்று மோடி சொல்கிறாரு, நாங்கள் 11 லட்சம் கோடி இங்கே கொட்டியிருக்கிறோம், ஆமாம், அதே மாதிரி விவசாயிகளுக்கு 4 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க, என்ன நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்றத பார்ப்பாங்க. ஒரு இந்திய ஒன்றிய அரசனுடைய ஒரு பிரதமர் வந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னம்னா அவர் பேச்சில் இருக்கக்கூடிய ஆழமான விடயங்கள் வந்துட்டு தங்களுக்கு எந்த இடத்துல பலனளிச்சு இருக்கிறது அப்படின்னு பார்த்து தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ கூட்டணியாக அவங்க வந்துட்டு 10 கட்சியாக இருக்கட்டும் 20 கட்சியாக இருக்கட்டும் அது வேற. அதனால் இப்போ என்ன அப்படின்னம்னா ஒரு நேரத்தில் வந்துட்டு கட்சி சார்ந்த வாக்குகள் வந்துட்டு அதிகமாக இருந்த காலகட்டம் 67, 71, 77 அந்த மாதிரி காலகட்டம். இப்போ வந்துட்டு கட்சி சார்ந்த வாக்குகள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5.25 கோடி ஓட்டுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். ஓகே. அப்போ 5.25 கோடியில் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் சேர்த்தோம்னா என்னை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லாட்டி 2.5 கோடி ஓட்டு தான் வரும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்துட்டு பொது வாக்குகள் தான். ஸோ இந்த வாக்குகளை வந்துட்டு கவரக்கூடிய திறன் எந்த கூட்டணிக்கு இருக்கோ அது ஆட்சி ரீதியான சாதனைகளாக இருக்கலாம், இல்லை அந்த கட்சி ரீதியாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சாதனையாக இருக்கலாம், கொள்கைகளாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் முடிவாகும். இங்கே திமுக கூட்டணிக்கு அல்லது திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு கூட்டணி எல்லா கட்சிகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜகவினுடைய நோக்கம். அதில் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாரையும் சேர்த்துட்டோம், இன்னும் ஒரு சில கட்சிகளும் எங்களை நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க காத்துக்கிட்டு என்ன அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி அமித்ஷாவும் சரி அவங்க 2 பேருக்குமே என்ன அப்படின்னா அதிமுக பாஜக அணி போதுமான அளவு திமுக அணி எதிர்கொள்ளக்கூடிய பலம் இல்லைன்றதுனால தான் அவங்க வந்துட்டு மெகா கூட்டணி பெரிய கட்சி அப்படிலாம் அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்களே வெளிப்படையாக தானே பேசினாங்க. அதனால் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரதுக்கு காரணம் அப்படின்னம்னா அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு 2 அலையன்ஸாக மோதணும், 3ஆவதாக ஒன்று இருக்கக்கூடாது, ஸ்பிட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அவங்க அமமுகவை இழுத்துக்கிட்டது அந்த பக்கம். ஏன்னா இப்போது விஜய் தனித்து போட்டியிடும் போது அவருடைய கூட்டணிக்கு வந்துட்டு போகக்கூடிய ஆட்களாக அமமுக நிச்சயம் இருப்பாங்க அப்படின்றது தான் அவருடைய பேச்சுக்கள்லேருந்து வெளிப்பட்ட ஒரு விடயம். எனவே அப்படி ஒன்று ஏற்படக்கூடாது, ஓட்டு ஸ்பிட் ஆகக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னம்னா அது நம்ம கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அட்லீஸ்ட் ஒரு பெர்செப்ஷனல் இது ஒன்று ஆகும். அதனால தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிச்சிட்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய அது ஒரு இடத்துல போட்டியிடுற கட்சியாக இருந்தாலும் சரி 2 இடத்துல போட்டியிடுற கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாரையும் கொண்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது மட்டுமே தீர்மானிச்சிருமா? அப்போ இதையும் தாண்டி வந்துட்டு இப்போ அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு ஆளுங்கட்சி பாஜக இருக்குது. அந்த கூட்டணியில் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? இந்தாண்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்கே இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? நேற்றைக்கு பிரதமரை மேடையில் வச்சுக்கிட்டே தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதிமுக ஆட்சி காலத்தில் பாஜக தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்திருக்கிறது, நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஈவன் பிரதமரும் அதை சொல்றாரு. இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறாங்க, தமிழ்நாடு வளர்ந்தால் இந்தியாவும் சேர்ந்து வளருங்கிற அடிப்படையில் இங்க பல திட்டங்களை அவங்க கொண்டு வராம மோதல் போக்கை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. 11 லட்சம் கோடி நான் செலவு பண்ணியிருக்கேன்றாரு. எந்தெந்த ப்ராஜெக்ட்ல எந்தெந்த இடத்துல செலவு பண்ணியிருக்காங்க? 4 லட்சம் கோடி வந்துட்டு விவசாயிகளுக்கு செலவு பண்ணியிருக்கோன்றாரு இந்த 11 ஆண்டுகளில். எதில்? அப்போ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மக்கள் வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, ஒரு செலவு ஒன்று பண்ணுறாங்க, ஒரு திட்ட செலவு ஒன்று பண்ணுறாங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். அவர் மோடி அமித்ஷாவும் குறிப்பிட்டதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதிலே பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே இவங்க ஒரு 8 ரயில் திட்டங்களுக்கு வெறும் 1000 கோடி மட்டும் 1000 ரூபாய் மட்டுமே இவங்க வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. 1000 ரூபாய் அப்படி அது மட்டும்
ரொம்ப சாதாரண இல்ல மக்கள் அவ்வளவு தூரம் அதை நீங்க சொல்ற அளவுக்கு பாக்குறதுக்கான கால அவகாசம் இருக்கா? தேர்தல் நேரம் தொடங்கிருச்சு. ஆட்சிக்கு திமுக அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனநிலையை அவங்க அந்த நரேட்டிவை செட் பண்ண தொடங்கிட்டாங்க. சோ அது மக்கள் மத்தியில எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, எதிர்ப்பு அப்படின்றது முதல்ல வந்துட்டு எந்த அடிப்படையில் இருக்கு, அந்த எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ராங்கா கார்னர் பண்ணக்கூடிய கூட்டணிக்கு தான் அது வாக்காகும். அப்படி இருக்கா, அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பெரும்பான்மை வாக்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே மேலேயே இருக்கக்கூடிய அந்த 40% ஓட்டு. சரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கம், விவசாயிகள், அவங்க வியாபாரிகள், இன்னொரு 40%. இன்னொரு 20% பார்த்தா மேல்தட்டு. அந்த மேல்தட்டு அது எப்படி வாக்களிச்சாலும் சரி வாக்களிக்கலனாலும் சரி அது வேற விடயம். இந்த 80% தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. இந்த இடத்துல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்கு அதில் கிடைச்ச பலன்லாம் அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஓகே. அப்போ எம்ப்ளாய்மெண்ட்லேருந்துட்டு ஆரம்பித்து ஒரு பெனிஃபிட்டையும் வந்துட்டு அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு மக்கள் வாக்களிப்பாங்களே ஒழிய, இந்த 4 ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலத்தில் அவங்க பெற்ற பலன் என்ன அப்படின்றத வச்சு வாக்களிப்பாங்களே ஒழிய, வெறும் அந்த காட்சிகளை கண்டோ இல்லை கூட்டணியினுடைய பலத்தை வச்சோ அவங்க வந்துட்டு வாக்களிக்க மாட்டாங்க. அது நடக்காது. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். பேசலாம் திரு ராமசாமி. இப்போ நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் விரும்பிய மெகா கூட்டணி, வலிமையான கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி, அது முழுமை அடைஞ்சிருச்சா, இன்னும் முழுமை அடையலையா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். உங்களோட தலைப்புல இருந்தே இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். காத்திருப்பது யார், காத்திருப்ப வைப்பது யார் அப்படின்னா, காத்திருப்பது ரொம்ப சிம்பிளா தமிழக மக்கள் தான். தேர்தல் எப்போ வரும், இந்த திமுக ஆட்சியை எப்படி மாத்தி நம்ம நல்ல நாட்களுக்கு வருவோம் அப்படின்னு காத்திருக்கிறது மக்கள் தான். உண்மையிலேயே காத்திருக்க வைப்பது தேர்தல் கமிஷன். அந்த லாஜிக்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா திமுகவோட ஆட்சியில எங்கெங்க பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். வேங்கவேல்ல இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. கள்ளக்குறிச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. முந்தானேத்து போலீஸ்காரங்க மேல குண்டு போட்டிருக்காங்க, நாட்டு வெடி குண்டு போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க இது என்ன சாராயம் தப்பா வித்ததுக்கு, நேரம் தாழ்த்தி வித்ததுக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல வித்ததுக்கு, கேள்வி கேட்டதுக்கு போலீஸ்காரங்களோட சண்டைக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் மாத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த கூட்டணி சேர்ந்திருந்தாலும் அவங்க வெறும் ஒரு கட்டாயத்தினால் சேர்ந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் வேற வாய்ப்பு இல்லை, நாங்க வேற எங்கேயும் போய் சேர முடியாது அப்படின்ற கட்டாயம் வேணா அவர்களுக்கு இருக்கலாமே தவிர, அவர்கள் இன்னைக்கு இதனால ஜெயிச்சிருவோம் அப்படின்றது இல்ல, இங்க நல்லாட்சி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் கிடையாது. இத்தனை ஆண்டுகளா, இத்தனை தேர்தல்களா அவங்க தொடர்ச்சியா கட்டாயத்தின் அடிப்படையில தான் ஒன்னா இருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்களோட கட்டாயம் என்னன்னா, நாங்க மோடியை எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வேற யாருமே இங்க சப்போர்ட் கிடையாது. திமுகவோட இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுகன்றது ஒரு டொனேஷன் பெற்றுதான். இன்னைக்கு திமுகவை எதிர்க்கணும்னா எல்லாரும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற முழக்கம் எப்படியோ அப்படித்தானே மோடியை எதிர்க்கணும்னா எல்லாரும் திமுக கூட்டணிக்கு வாங்குங்கிற முழக்கமோ அப்ப சரியா தானே இருக்கு? கரெக்ட்டுங்க. அப்ப கொள்கை ரீதியாக நீங்க சொன்னது மோடி ஒருத்தரை மட்டுமே எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் வரட்டும். ஆனா ஒரு அரசியல் கட்சியே இன்னொரு அரசியல் கட்சிகிட்ட இருந்து டொனேஷன் வாங்கி நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா அது அரசியல் சரியா இல்லையா அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கல் குவெஸ்சன் ரொம்ப முக்கியமா இருக்கு. எத்திக்கல் குவெஸ்சன் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திமுக இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகளை வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த அரசியல் கட்சிகள் திமுகவோட இருக்காங்களே தவிர நாங்க வெறும் மோடி ரொம்ப சிறுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவங்களை விமர்சிக்கிற மாதிரி இல்லையா இது? மன்னிக்கணுங்க, அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற மனப்பான்மையோட வரவர்கள் அரசியல்வாதிகள்.